இதுதான் குழிப்பணியார தட்டு. இந்த தட்டு சூடான உடனே எண்ணெய ஒவ்வொரு குழியிலையும் தடவணும். எண்ணெய் எவ்வளவு தாராளமா தடவுறமோ அவ்வளவுக்கு பணியாரம் நல்லா வரும். எங்க தடவுக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுக்கிற இந்த மாவை இந்த பணியார தட்டுல ஊத்தணும். சரி, இது என்ன சட்டுக்கத்துல திருப்பி போடுறது? நோ 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 நோ, இத ஊத்தணும். இத திருப்பி போட முடியாது, குத்திதான் புரட்டும். இதுக்குதே ஜப்பான்கார கண்டுபிடிச்சா குத்துங்க. இந்த பணியாரம் எவ்வளவு நேரத்துல ரெடி ஆகும்? ஒரு 3 minutes to 5 minutes ரெடி ஆகும். இந்த பணியாரத்துக்கு எதை தொட்டுக்கிறது? வெரி குட், ஐ லைக் யுவர் क्वेश्चन. இது இனிப்பு பணியாரம், அப்படியே சாப்பிடலாம். கார பணியாரம் ஒண்ணு இருக்கு, அதுக்கு தான் சைட் டிஷ்லாம் தொட்டுக்கணும். சோ ஸ்வீட். சரி கோபாலகிருஷ்ணா, இத காலையில டிபனுக்கு பதிலா சாப்பிடலாமா இல்ல மத்தியானம் சாப்பாட்டுக்கு பதிலா சாப்பிடலாமா? நோ 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 நோ, இது ஈவினிங் பணியாரம். மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு புது பணியாரம் இருக்கு, அதை உங்களுக்கு அப்புறம் டீச் பண்றேன். நீங்க பணியாரத்தை கவனிங்க. ஓகே. மீனாட்சி திருப்பிட்டேன் பாத்தியா? சூப்பரா இருக்கு.